கேரள சட்டசபை தேர்தலில் பாஜக 60 தொகுதிகளை கைப்பற்ற விநியோகம் அமைத்துள்ளது. 70 தொகுதிகளை பெற்றால் தனி பெரும்பான்மையை பெற்றுவிட முடியும் என்ற நிலையில் இந்த பெரிய டீலில் பாஜக இறங்கியுள்ளது. நடைபெற்று முடிந்த 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக கேரளாவில் முதல் கணக்கை தொடங்கி இருப்பதன் மூலம் தென்னிந்தியாவில் அந்த கட்சி வளரவே இல்லை என்ற கருத்தை உடைத்தெறிந்துள்ளது. திருச்சூர் தொகுதியில் போட்டியிட நடிகர் சுரேஷ் கோபி 4,12,338 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதாவது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுனில்குமாரை விட 74,686 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் முதன்முறையாக கேரளாவில் பாஜக லோக்சபா தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருந்தது. எனவே சுரேஷ் கோபிக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த பொது தேர்தலில் பாஜக 16.68% வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த இரண்டு நிகழ்வுகள் கேரள பாஜகவை உற்சாகத்தில் தள்ளியுள்ளது. அக்கட்சி இன்னும் 2 ஆண்டுகளில் வரப்போகின்ற சட்டசபை தேர்தல் மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராகி வருகிறது. 2024 பொது தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் 35,000 முதல் 75,000 வரையிலான வாக்குகள் பெற்றுள்ளது. அப்படி பார்த்தால் கேரள மாநிலத்தில் மொத்தம் 140 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. கிடைத்துள்ள இந்த வாக்கு எண்ணிக்கையை வைத்து பாஜக டார்கெட் ஒன்று வகுத்துள்ளது. கிட்டத்தட்ட 60 சட்டசபை தொகுதிகளில் கவனம் செலுத்தினால் 60 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. நேற்று நடைபெற்ற மாநில பாஜக தலைமை கூட்டத்தில் வரப்போகின்ற சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட திட்டங்கள் என்ன என்பது குறித்து அக்கட்சி விவாதித்தது. இந்த பொது தேர்தலில் தலித், பழங்குடி மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோர் மத்தியில் பெரிய அளவில் பாஜக செல்வாக்கு பெற்றுள்ளது என தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ், சிபிஎம் இந்த 2 கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியை பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை அக்கட்சி உணர்த்த தொடங்கியது. எனவே திட்டமிட்டு இன்னும் கூடுதலாக கவனத்தை செலுத்தினால் சட்டசபை தேர்தலில் 60 தொகுதிகளை மிக எளிதாக கைப்பற்றி விடலாம் என்றும் மாநில தலைமை தேசிய தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. நேற்றைய கட்சி கலந்தாய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் கே. சுரேந்திரன், நடந்து முடிந்துள்ள மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கட்சிகளின் பலம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்து சமூகத்தினரும் கிறிஸ்துவர்களும் பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர். ஆகவே வாக்கு வங்கி அரசியலிலிருந்து இந்த மக்கள் வளர்ச்சி அரசியல் நோக்கி மனம் மாறியுள்ளனர். அதுவே உண்மை என்றும் சுரேந்திரன் கூறியுள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி வார்டுகளை எல்லை நிர்ணயம் செய்ய ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய பாஜக மாநில தலைவர், எல்லை நிர்ணயம் குறித்து ஆளும் முன்னணி விவாதித்த போது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கேரள நிலம் முழுவதும் என்டிஏ கூட்டணியின் வாக்கு சதவீதம் 19.21 ஆக உயர்ந்துள்ளது. இது 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலுடன் ஒப்பிடும் போது 3.57% இது அதிகமாகும். 2019 மக்களவை தேர்தலில் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியில் உள்ள நேமம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பாஜக முதல் இடத்தை பிடித்தது. காசர்கோடு லோக்சபா தொகுதிக்குட்பட்ட 7 சட்டசபை தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடித்திருந்தது. காசர்கோடு, மஞ்சேஸ்வர் ஆகிய 2இல் மட்டும் கேரளாவில் உள்ள மொத்தம் 140 சட்டமன்ற தொகுதிகளில் 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி ஒரு முக்கோண போட்டிக்கு முன்பே பாஜக களம் அமைத்துள்ளது. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை 60 தொகுதிகளுக்கு விரிவுபடுத்த உள்ளது. 70 சீட்டுகளை பெற்றால் அது தனி பெரும்பான்மை வழிவகுக்கும். அதில் பாஜக மட்டும் 60 சீட்டு இலக்கை வைத்துள்ளதால் ஆளும் கட்சிக்கு அது நெருக்கடியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒடிசாவை அடுத்து பாஜகவின் கண்கள் கேரளாவின் மீது விழுந்துள்ளது. அதற்காகவே ராகுல் வயநாடு வந்தார். அவரை தொடர்ந்து தற்போது காங்கிரஸை குறிவைத்து பாஜக வேலை பார்க்க தொடங்கியுள்ளது.